இது ஜனகணமன श्यामला मातरम् वन्दे मातरम् शुभ्रजोत्स्ना पुलकितयामिनी कुलकुसुमिता द्रुमदलशोभिनी सुहासिनी Attention, please. शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे तब जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय நாட்டின் 73வது பெருமைப்படுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் சங்க உறுப்பினர் தலைவர்களுக்கும் நான் சாதாரண குடும்பத்தில் வந்து 1970 ஆகஸ்டில் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி அடுத்த வருடமே 71ல் இந்தோ பாக் வார்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. நல்ல வெற்றி அடைஞ்சாச்சு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 29-30 ஆண்டு கால சர்வீஸ் இருந்துச்சு. சுபதார் மேஜர் ரேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி 22 வருஷம் ஆகிடுச்சு. 1999 22 வருஷம் சர்வீஸ் பண்ண காலத்தில் எவ்வளவோ நிறைய பார்க்க வேண்டியது செய்ய வேண்டியது எல்லாம் இருந்தது. என்னால் முடிஞ்சது என்னுடைய செக்ஷன்லேயோ இல்லை பிளாட்டூன்லேயோ செய்ய முடியாது. நல்ல இது வந்து ஆனர் மேற்கொண்டு கடைசியில் 99 வந்து இதில் கார்கிலில் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அதோடு அந்த சமயத்தில் எனக்கு பென்ஷன் டேட்டு வந்துருச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர் இருக்கிறதுனால 2 இயர்ஸ் வந்து 60 இயர்ஸ் ஏஜுக்கு வந்து ஆப்ஷன் அப்போ கேட்டாங்க. அப்போ வந்து குடும்ப சூழ்நிலைனால நான் அந்த ஆப்ஷனை வந்து நிகாரிய ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து உங்கள் மாதிரி பெரியவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வயசாகி போச்சு, இன்னும் போய் கார்கில் இந்த இதில் போயாச்சுன்னா இங்கே போய் இப்போ இத்தனை வருஷம் 29 வருஷம் ஆகி போச்சு, இங்கே நல்லபடியாக இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிறீங்க, கேட்டகரி ஏயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பென்ஷன் டேட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, இன்னும் 2 இயர்ஸ் வந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் கூட உங்கள் நோக்கம்னு சொன்னாங்க. அப்போ தான் பையங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் வந்து நான் ஆப்டியாக வந்துட்டேன். இருந்தாலும் என்னுடைய கடைசி ரேங்க் இந்தியன் ஆர்மியில் ஒரு சிப்பாயிலேருந்து எவ்வளோ கடைசி ப்ரமோஷன் ஆக முடியுமோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நடத்தி வர்ற
ஜெனரேஷனுக்கு குழந்தைகளுக்கும் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு நடக்குது, சுதந்திர தின விழா என்ன, இது என்ன, குடியரசு என்ன அவங்களுக்கு தெரியணும். இந்தியாவுடைய இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். என்னை அழைச்சி இந்த ரிகார்டு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி.